ஹாய். ஹாய். ஸோ ஆக்சுவலாக ப்ரோமோ எல்லாம் வந்துட்டு இருக்கு ஒரு பக்கம். பட் இந்த ஒரு விஷயம் நாங்கள் அட்ரஸ் பண்ணணும்னு நினச்சிட்டு அதுக்காக பேசணும் வரோம். அதுக்கு முன்னாடி இன்னைக்கு ஆக்சுவலாக நேற்று போட வேண்டிய வீடியோ இன்னைக்கு காலையில் இருக்கிறதுக்கு காரணம் என்னுடைய முட்டாள்தனம். நான் எல்லாத்தையும் அப்லோட் பண்ணிட்டேன். அதை பப்ளிக்குன்னு மாற்றுறதுக்கு மறந்துட்டேன். அது ப்ரைவேட்லேயே இருந்துருச்சு. அதை நைட்டு எனக்கு தூக்கம் வந்ததுனால அப்படியே தூங்கிட்டேன். திருப்பி காலையில் எழுந்தும் அதை நான் கவனிக்கல. அது வரல. ஏன் அது வரல, இது வேற ஏதோ மாதிரி இருக்கு, இது மாதிரி இருக்குன்னு நான் ஏதோ கிளிச்சுன்னு நினச்சிட்டு இருந்தேன். கடைசியில் நான் மாற்றலைன்றதை நான் ரியலைஸே பண்ணலை. 10 மணிக்கு ரியலைஸ் பண்ணி போட்டேன். ஐம் ரியலி சாரி. நிறைய பேர் எதிர்பார்த்துருப்பீங்க. ஸோ அதுக்கு சாரி. அண்ட் இப்போ இதுக்கு வருவோம். நிறைய பேஜஸ்லேயும் நிறைய பேரோட கமெண்ட் செக்ஷன்ஸ்லேயும் நிறைய ட்விட்டர் இன்ஸ்டாகிராம்லலாம் விஜய் சேதுபதி மேலே எந்த தப்பும் இல்லை, யாரும் அவரை எந்த குறையும் சொல்லாதீங்க அப்படின்னு ஒரு விஷயம் போய்கிட்டு இருக்கு. இந்த ஒரு விஷயம் ஒரு சைடு போயிட்டு இருக்கிறதுக்கு அவங்க சில ரீசனிங்ஸ்லாம் வைக்கிறாங்க. அதை பற்றி பேசணும், அதை பற்றி ஒரு அட்ரஸ் பண்ணணுன்றதுக்காக தான் நாங்கள் இந்த வீடியோவை பண்ணுறோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவர் ஒவ்வொரு கண்டஸ்டண்ட்டுக்கும் கிட்டத்தட்ட 20 மினிட்ஸ் கிட்ட கொடுக்குறாரு அவங்க எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்காக. ஆனால் உங்களுக்கு சேனல் அந்த வீடியோவை காட்டும்போது அது ரொம்ப ஷார்ட்டாக உங்களுக்கு தெரியறதுனால அவர் மேலே தப்பு இருக்க மாதிரி ஃபீல் ஆகுது. இதையெல்லாம் யார் வெளியில சொல்றது? அவங்க நேரில் போய் பார்க்குறாங்கன்னு இருக்காங்களா? அவங்க பார்க்குறீங்கல்ல, நேரில் போய் பார்க்குறீங்க, நேரில் நீங்கள் என்ஜாய் பண்ணுறீங்க, நேரில் நீங்கள் கேள்வி கேட்குறீங்க. எதுவுமே எங்களுக்கு வரலன்னா நாங்கள் இப்படி தானே சொல்ல முடியும். இதையே தான் கமல் சாரோட ப்ரோக்ராம்லாம் பார்த்துருக்கீங்கன்னா அப்பயும் இதே அவங்க வாயிலேருந்து இவர் எதிர்பார்க்குற பதில வர வைக்கவே நினைக்க மாட்டார். இவர் என்ன நினைப்பு ஒரு கொஸ்டினை அட்ரஸ் பண்ணுவார். அட்ரஸ் பண்ண உடனே அவங்க கிட்ட இருந்து ஒரு பதில் எதிர்பார்ப்பார்ல, அதுக்கு ஒரு கேள்வி கேட்பார். இது மாதிரி ஒரு கிவ் அண்ட் டேக் மாதிரி போட்டு போட்டு வாங்கினா அவங்க கிட்ட இருந்து வாயில வந்துடும். நீங்க ஒருத்தரை பேச விட்டு சொல்லுங்க, சங்கீத ஸ்வரங்கள் ஏழே இருக்கா அப்படி பாட்டு பாடிட்டு இருக்கிறாங்க. அவங்க பாடுறதெல்லாம் கேட்டு முடிச்சிடுறாரா? அதுக்கப்புறம் என்ன பண்றாரு? நீங்க என்ன சொல்றீங்கன்னு எனக்கு புரியவே இல்லை. இப்ப நான் அதான் சொல்லணும்னு நினைக்கிறேன். நீங்க அங்க 20 நிமிஷம் அவர் ஒவ்வொரு கண்டஸ்டன்ட்டுக்கும் பேச விடுறாருன்னு சொல்றீங்க. அப்போ அந்த கண்டஸ்டன்ட் பேசினது எல்லாத்தையுமே எங்களுக்கு எடுத்து காட்ட முடியாது 1 ஹவர்ன்றதுனால எடிட்டர்ஸ் ரெஸ்ட்ரிக்ட் பண்றாங்க. எடிட்டர்ஸ் அதை கட் பண்ணும்போது இருக்கிற விஷயத்தெல்லாம் கட் பண்ணிட்டு அவர் உட்காருங்க அப்படின்னு சொல்றத மட்டும் போட்டாங்கன்னா இவர் யாரு சொல்றாங்க. இல்ல அதான் யாராவது ஒருத்தர் பேசிட்டு இருக்கும் போது கொஞ்ச நேரம் கழிச்சு உட்காருங்கன்னு ரொம்ப அரகண்டா அவர் சொல்ற மாதிரி தானே இருக்கு. அப்போ விஜய் டிவியோட எடிட்டர்ஸ் விஜய் சேதுபதிக்கு எதிராக செயல்படுறீங்களா? அந்த உட்காருங்கன்றதையும் போடாம விடுங்க. நான் ஒண்ணு கேக்குறேன். பிரவீன் ஒரு காந்தி அவர் வெளில வந்தார் இல்லையா, அவர்கிட்ட கேள்வி கேட்டப்ப என்ன சொன்னாங்க, ஏன் விஜய் சேதுபதி சாருக்கும் உங்களுக்கும் ஒரு கான்ட்ரவர்சியலா இருந்தது, உங்க பேச்செல்லாம் 2 பேருக்கும் முட்டிக்கிற மாதிரி இருந்தது, ஏன் அப்படி இருந்தது அப்படின்னு கேட்டாங்க. அவர் என்ன சொன்னாரு, அவர் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவர் இந்த ப்ரோக்ராம்க்கு வேணா அவர் என்னோட சீனியராக இருக்கலாம், சாரி என்னோட சீனியராக இருக்கலாம். அவருக்கு நான் பயங்கர சீனியரு, எனக்கு உண்டான ஒரு சின்ன மரியாதை கூட அவர் கொடுக்க மாட்டுறாரு. சரி அதை கூட விட்டுருங்க, யார் பேசினாலுமே உக்காருங்கன்றாரு. யாரையுமே அவங்களோட பாட்டை சொல்லவே விட மாட்டுறாரு. நமக்கு இவ்வளோ பேசுறாங்க இவ்வளோ சொல்றாங்கன்னு நமக்கு தோணுது. இப்ப இல்ல அதான் வெளியில நீங்கெல்லாம் போடுறது அவர் அவ்வளவு நேரம் பேச விட்டுருக்காரு, இவ்வளவு நேரம் அவங்கள எல்லாத்தையும் அவர் கொடுக்குறாரு, ஆனா அவங்க தான் லூஸ் மாதிரி ஆன்சர் பண்றாங்கன்னு சொல்றீங்க. அப்ப வெளியில வர கண்டஸ்டன்ஸும் நாங்க அவ்வளவு நேரம் பேசணும்ன்றத யாருமே யாரையுமே பேச விட மாட்டாரு. அவர் மட்டுமே பேசுறாரு. அவர் பேச வேண்டியதெல்லாம் பேசிட்டு நம்மள ஒரு மாதிரி டீக்ரேட் பண்றாரு. டீக்ரேட் பண்றதுக்கு நம்ம பதில் சொல்ல முடியல. சரி விடுங்க கிளம்புங்க, பை பை டாடா பை பை வெளில போங்க அப்படின்னு எங்களுக்கு ஒரு சென்ட் ஆஃப் கூட ஒரு டீசென்டான சென்ட் ஆஃப் கொடுக்கறது கிடையாது. ஸோ விஜய் டிவி எடிட்டர்ஸ் இந்த விஷயத்த மைண்ட்ல வச்சுக்கிட்டு ஒழுங்கா எடிட் பண்ணி போட்டாதான் அங்க என்ன நடக்குதுன்ற உண்மை தெரியும். ஏன்னா இவங்க எல்லாம் பாதிக்கப்பட்டவர்கள்ன்றப்போ அவங்க எதிராக பேசுறதுக்கான வாய்ப்பும் இருக்கு. அப்ப உண்மை என்னன்னு தெரியணும்னா நீங்க ஒழுங்கா எடிட் பண்ணி போட்டீங்கன்னா தான் தெரியும். ஒரு நிமிஷம், அவங்க இன்டர்வியூ கொடுக்குற சேனலே நீங்க சொல்ற சேனல் தான். சொல்லு. உட்காருங்கன்றத கட் பண்ணுங்க முதல்ல. அது பார்க்க ரொம்ப அசிங்கமா தெரியுது. அப்ரப்டா கட் பண்ணிட்டு நீ என்ன நீ ஏந்திரு, நீ சொல்ல தெரியல உட்காரு, இப்படிதான் எங்களுக்கு தெரியுது.
ஸோ அதனால அந்த கட் பண்ணுறீங்க, இன்னும் சேர்த்து உட்காருங்கன்றதையும் சேர்த்து கட் பண்ணிடுங்க. அவர் பேசுகிற இம்பார்ட்டண்டான பாயிண்ட்டை மட்டும் வைங்க. அவங்க உட்காடுறாங்க, எழுந்துக்கிறாங்க, இதெல்லாம் பெரிய ஒரு எபிசோடில் ஒரு தடவை உட்காருங்கன்னு சொன்னால் போதும். எல்லாத்துக்கும் உட்காருங்கன்றதை நீங்கள் காமிச்சிக்கிட்டே இருக்கணும்னு அவசியம் கிடையாது. அதே மாதிரி 2வது பாயிண்ட், இப்போ வந்து விஜய் சேதுபதி சார் வந்து ஒவ்வொருத்தருக்கும் 20 மினிட்ஸ் கொடுத்து பேச வைக்கிறாருன்னு சொல்கிறீங்க. அவர் ஒரு கேள்வி கேட்குறாரு, அந்த கேள்விக்கான பதில் அந்த சைட்லேருந்து வரணும்னு எதிர்பார்க்குறாரு. அதுவும் எப்படிப்பட்ட பதில்னா அவருக்கேற்ற மாதிரி அவங்க உண்மையை வெளிப்படையாக சொல்கிறதோ இல்லை அவருக்கேற்ற ஒரு பதில் வெளியில் வரணும்னு அவர் நினைக்கிறாரு. அதுக்கு அவங்கள போட்டு திருப்பி 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 எனக்கு நீங்கள் சுத்த விடாதீங்கன்னு சொல்கிறாரு. இது வந்து ஒரு கண்டஸ்டன்ட்டுக்கு பண்ணால் பரவாயில்ல, 2 கண்டஸ்டன்ட் பரவாயில்ல, 2 சீசனாகவே அவர் அதை தான் பண்ணிட்டு இருக்காரு எல்லா கண்டஸ்டன்ட் கூடயும். இப்போ நான் இதுக்கு வரேன், நீங்கள் கேட்ட கேள்விக்கு இதுதான் ஆன்சராக இருக்கணும்னு அவசியம் கிடையாது. அவங்க வேற ஆன்சரும் சொல்லுவாங்க. இன்னொன்று, இவங்க எல்லாருமே தான் நல்லவங்க, தான் மேலே எந்த தப்புமே இல்லை அப்படின்னு காட்டுறதுக்கு தான் அந்த சாட்டர்டே எபிசோடையும் யூஸ் பண்ணிக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது இவ்வளோ வருஷமாக அவங்க பார்த்தவங்க கமல் சார் வந்து எதிர் கொஸ்டின்ஸில் வேற மாதிரி கொஸ்டின் கேட்கும்போது மாட்டிக்குவாங்க. ஆனால் நீங்கள் எல்லா எக்ஸ்பிளனேஷனையுமே அவங்கள பண்ண சொல்கிறீங்க. எல்லா எக்ஸ்பிளனேஷனா என்னெல்லாம் நடந்துச்சு, அதில் இவங்க என்ன பண்ணாங்க எல்லாமே இவங்க சொல்லும்போது கதையை இவங்க திருப்புறாங்க. இவங்களுக்கு ஏற்ற மாதிரி அந்த சிச்சுவேஷனையே மாற்றிடுறாங்க. அப்படி இருக்கும்போது அந்த இடத்துல இப்போ நேற்று நீங்கள் பண்ணும்போது சில கேள்விகள்லாம் கரெக்டாக கேட்டீங்க. கமருதீன் கிட்டலாம் வந்து கேட்கும்போது சரி, மற்றவங்க கிட்ட பார்வதி கிட்ட சில பேர்கிட்ட தான் பார்வதி கிட்ட நீங்க கேட்கும்போது சொன்னீங்க நீங்க என்ன இனிஷியேட் எடுத்தீங்க அப்படின்ட்டுலாம். அந்த மாதிரி நீங்க கேட்கணும். நீங்க துஷாருக்கு ஒரே ஒரு வார்த்தை தான் சொன்னீங்க, அவர் அதுலயே அது எல்லாமே அடங்கிடுச்சு. நீங்க லேப் எலின்னு அவர் சொன்னப்போ நீங்களே அதுதான், நீங்க வேணும்னே இன்னொருத்தவங்க கூட நிறைய பேர்ட்ட மாட்டி இருக்கீங்க, அது யாருன்னு உங்களுக்கே தெரியும். ஸோ உங்க கொஸ்டின்ஸ் வந்து இந்த மாதிரி அவங்க சொல்றதுக்கு அடுத்து அந்த அவங்க சொன்னதை வச்சு ஒரு கொஸ்டினா நீங்க கேட்கும்போது அவங்க வாயிலேருந்து இது வார்த்தைகள்லாம் வெளில வந்துடும். ஆனால் அவங்களே எக்ஸ்பிளைன் பண்ண சொல்லி, அவங்களே பேச சொல்லி, அவங்களே சொல்லும் போது தான் இந்த 20 நிமிஷமும் போது எல்லா இதுவும் அவங்க பண்றாங்க. உண்மையை நான் சொல்லட்டுமா, அவர் வந்து கமல் சார் என்னதான் பண்ணாலும் அவர் ஒரு செட் ஆஃப் இதை பார்த்துட்டு வருவார். என்னென்ன நடக்குது, அன்றைக்கி இம்பார்ட்டண்ட்டாக ஏதாவது இருந்ததுன்னா அதை பார்த்துட்டு வருவார், அதுக்கேற்ற மாதிரி கேள்வி கேட்குறாரு. இவர் விஜய் சேதுபதிக்கு காதில் சொல்கிறது மட்டும்தான் நான் நினைக்கிறேன். அவர் நேரில் உட்காந்து பார்க்குறாரா பார்க்கலையான்றது தெரியல. பார்த்துருந்தா அதுக்கேற்ற மாதிரி இவரால் கேள்வி கேட்க முடியும். இல்லை பார்த்தாலும் இவரால் கேள்வி கேட்கக்கூடிய திறமை இவருக்கு இல்லைன்னா இவருக்கு ஹோஸ்டிங் திறமையே இல்லைன்னு அர்த்தம். அதுதான் எனக்கு முதல்ல என்னன்னா அவங்களுக்கு இருந்த அதே டாக் பேக் டீம் இவங்க கிட்ட இருக்கா? அப்படி இருந்துச்சுன்னா அவங்க கேள்விகள் தப்பார். நான் வந்து கமல்ஹாசன் சாரையும் விஜய் சேதுபதி சாரையும் கம்பேர் பண்ணவே விரும்பல. அவரோட ஸ்டைலே சும்மா மழுப்புறது. கமல்ஹாசன் சார் தான் ஒன்று இருக்கு, அவர் பேசிக்கிட்டே இருப்பாரு, திடீர்னு எடுத்தோன்னா அவர் கதையை ஆரம்பிச்சுப்பாரு. அதுவும் ஒரு நல்ல ஹோஸ்டிங் ஸ்டைலுலாம் என்னால் ஃபுல்லாலாம் ஒத்துக்க முடியாது. நிறைய விஷயங்கள் அவர் கேட்டது கரெக்டாக இருந்தது. ஆனால் அவர் வந்து அவரோட கதைங்களை சொல்றதுக்காக சில விஷயங்களை எடுத்துப்பாரு. அது இல்லை, அதெல்லாம் வந்து விஜய் சேதுபதி கிட்ட இல்லைன்றது வந்து ஒரு ப்ளஸ் பாயிண்ட். அவரோட கதையை ரொம்ப எடுத்துக்காம அவர் கரெக்டா போறதெல்லாம் ஓகே. ஆனா இவருக்கு ஒரு சர்காஸ்டிக் வே இருக்கு விஜய் சேதுபதிக்கு. அவர் வந்து அதை வந்து யூட்டிலைஸ் பண்ணலாம். அதை விட்டுட்டு ஒரே நிமிஷம் சொல்றேன்ல, இப்ப கமல் சார் வந்து மழுப்புனாரு குழுப்புனாரு நம்ம எவ்வளவோ சொல்றோம். அவர் சொந்த கதையை சொன்னாரு, புக்குங்களை ரெவ்யூ பண்ணாரு, நிறைய பேர் பத்தி தலைவர்களை பேசினாரு, அவரோட அரசியலை கொண்டு வந்து பேசினாரு. அப்ப கூட அவருக்கு டைம் இருந்தது இல்ல. இதெல்லாம் உங்ககிட்ட இல்ல. ஆனாலும் இந்த ஷோ வந்து 1.5 மணி நேரத்துக்கு இழுக்குது. ஏன் அப்படின்றத நான் சொல்ல வரேன். உங்களுக்கு வந்து இந்த கேள்வி கிட்ட இருந்து அவங்க வந்து அந்த பதிலை கொண்டு வரதுக்கு பதிலா இல்ல ஒரே இஷ்யூலயே ஸ்டக்காகி நிக்கிறதுக்கு பதிலா நீங்க வேற ஒண்ணு பண்ணலாம். என்னன்னா அவங்கள பேச விடுறது. ஒரு கட்டத்துல அவங்க பேசிட்டதுக்கு அப்புறமா அவங்க மழுப்ப ஆரம்பிக்கிறாங்க இல்ல மழுப்பிட்டே இருக்காங்க அப்படின்னா அவங்க வாண்டடா அதை பண்றாங்க. நான் நல்லவன், எனக்கு இத எந்த ஒரு சம்பந்தமும் கிடையாது, மக்கள் என்ன தப்பா புரிஞ்சிருக்காங்க. நேத்து கமருதீன் சொன்னார் பாருங்க, நான் மன்னிப்பு கேட்டால மக்கள் எல்லாம் நம்பிட்டு இருப்பாங்க. நீ நான் மனசாட்சியோட கேட்ட, நீ ரொம்ப மனசுல நினைச்சு கேட்டியாடா அப்படின்னு பார்வதி கேட்டதுக்கு என்ன அப்படின்லாம் வந்து பண்ணிட்டு இருந்தாங்க. ஏன்னா நம்ம லூசுங்கன்னு அவர் நினைச்சிட்டு இருக்காரு. ஸோ இவங்க எல்லாருமே மக்களை வந்து லூசுன்னு நினைச்சிட்டு தான் இதெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. நீங்க இந்த கேள்வியை கேட்டு அப்ரப்டா இப்படியே விட்டுட்டீங்கன்னா கூட மக்களுக்கு புரியும். ஏன்னா நாங்கள் லைவையும் பார்க்குறோம், எபிசோடையும் பார்க்குறோம், இவங்க இங்கே பேசுறதையும் பார்க்குறோம். அதனால இவங்க என்ன பேசுவாங்க பேச மாட்டாங்க, இவங்க வந்து மழுப்புறாங்களா ஒழுங்காக பேசுகிறாங்களான்றது மக்களுக்கு தெரியும்.
இதை தான் நான் இங்கேருந்து சொல்கிறேன். கமலஹாசன் சார் 2 கேள்வி கேட்பாரு, அதுக்கு மேலே வரேன்னா விட்டுருவார். அந்த மாதிரி ஒரு கட்டத்துக்கு மேலே நீங்கள் அவங்கள வந்து நீங்கள் கொஸ்டின் பண்ணுங்க. நான் அவர் பண்ணதே நான் கரெக்டுன்னு சொல்ல மாட்டேன். அவருக்கு திட்டவே மாட்டார் யாரையுமே. அதுக்கு நீங்கள் திட்டுறீங்க. அப்போ நீங்கள் அது டைரெக்டாக அந்த மோடுக்கு இறங்கிடுங்க. ஒரு கேள்வியை கேளுங்க, அவங்க கிட்ட இருந்து அதுக்கு ரெஸ்பான்ஸ் வரணும். அது புரியலன்னு அவங்க சொல்கிறாங்களா, 2வது ஒரு கேள்வி கேளுங்க, அதுக்கு ரெஸ்பான்ஸ் வரட்டும். ஒழுங்கா ரெஸ்பான்ஸ் இல்லையா, அந்த சிச்சுவேஷன்ல என்ன நடந்ததுன்னு உங்களுக்கு என்ன தெரியுமோ அதை எடுத்து அவரை வந்து கேளுங்க. உண்மை என்னன்னா, கமல் சார் வந்து அரசியல்ன்றது ஒண்ணுத்துக்குள்ள நுழையறதுக்கு முன்னாடி அவரோட கேள்விகள், அவரோட பதில்கள், எது டிப்ளமேட்டிக்கா இருக்காது, அந்த எக்ஸ்பிரஷன் இதெல்லாமே நல்லா தான் இருந்தது. எப்போ அவர் அரசியல்னு ஒன்று உள்ள பூந்துட்டாரோ அதுக்கப்புறமா வந்து நான் இவங்களுக்காக பார்க்கணும், லேடிஸ்க்கு பார்க்கணும், குழந்தைகளுக்காக பார்க்கணும், ஏன்னா நான் டிப்ளமேட்டா வந்து அவர் மாறிட்டார். அப்படிதான் மாறுவாங்க. ஆனா இவருக்கு அதெல்லாம் கிடையாது. அது உங்களுக்கு கன்ஸ்ட்ரெயின்ஸ்ல இல்லன்றப்ப அந்த திறமை இல்லை, அதுதான் உண்மை. இவரோட திறமை வேற மாதிரி இருக்கலாம், ஆனா அவருக்கு இந்த ஹோஸ்டிங்கோட திறமை இல்லைன்றதுதான் நம்ம சொல்றது. இவரால எனக்கு என்னமோ இவருக்கு பொட்டன்ஷியல் இருக்க மாதிரி தான் தெரியுது. எனக்கு திறமை இல்லைன்னு நான் சொல்ல மாட்டேன். ஆனா எனக்கு இவர் கேட்கறது எல்லாத்தையுமே இன்னொருத்தர்கிட்ட இருந்து பதில வாங்குறதுக்கு உட்காந்துனுங்கிறது எனக்கு பிடிக்கல. டைரக்டா அவருங்க தப்புன்றது எங்க தப்புன்றத சொல்லி திட்டிடுங்க, முடிஞ்சு போச்சு. அது உண்மை என்னன்னா அதையும் அந்த விஜய் டிவி ஒத்துக்க மாட்டாங்க. இததான் நாங்க சொல்றோம், விஜய் டிவி பண்றாங்க. நம்ம ஒண்ணு விஜய் டிவியை சொல்றோம்வாங்க, அந்த எண்டமால் ஷைன் அண்ட் பானி ஜே இவங்க தான் பண்றாங்க. இவங்களோட டீம் தான் அங்க உள்ள இருக்க போறாங்க. இவங்க என்ன சொல்லணும் இவர்கிட்ட நீங்க இந்த கேள்வியை கேளுங்க, காதுல தானே சொல்ல போறாங்க. அப்ப அவங்க ஃபுல் ஃப்ரீடம் கொடுக்கல இவருக்கு. ஆமா, பேசுறதுக்கு. அடுத்தது, இந்த விஷயம் எல்லாம் நடக்குதுன்னா கேள்வி கேட்கறதுக்கான இடத்துல இருக்கிறவங்க ஆடியன்ஸ். ஆனா ஆடியன்ஸ் ஒரு கொஸ்டின் வைக்கிறாங்க, ஏன் நீங்க லைவ்ல 18+ கண்டென்ட் காட்டுறீங்கன்னு கேட்காங்க. அப்படின்னா நான் ரிமோட் உங்க கையில தான் இருக்குது, நீங்க அதை மாத்திக்கலாம்னு இவர் ஆன்சர் சொன்னதாக ஒரு போஸ்ட் போய்கிட்டு இருக்கு. இதுல கூட விஜய் சேதுபதி உங்ககிட்ட சொன்னாரா? ஆடியன்ஸ் கிட்ட தான் சொல்லியிருக்காரு. அப்ப நம்ம கிட்ட எல்லாம் சொன்ன மாதிரி தான். உங்களுக்கு காதுல வாங்க வேணா, நீங்க பொத்திக்கிட்டு போயிட்டீங்கன்னா அதுக்கு ஒன்றும் பண்ண முடியாது. அப்போ அவர் அங்கே கேட்டிருக்கும் போது ரிமோட் உங்கள் கையில் இருக்குது, நீங்கள் மாற்றிக்கோங்க, ஆனால் அவங்க எங்கள் கண்ட்ரோலில் இல்லை, நாங்கள் அவங்கள எதுவும் கொஸ்டின் பண்ண முடியாதுன்னு சொல்லி இதை டெலிகாஸ்ட் பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருக்காரு. அப்படி அவர் எல்லாத்தையுமே அந்த மாதிரி அங்கே சேனலோ இல்லை இவங்க இதெல்லாம் வந்து காட்டவே கூடாது, இதெல்லாம் சொல்லவே கூடாதுன்னு சொன்னீங்கன்னா அப்புறம் எங்கேருந்து டெமோக்ராட்டிக் ஒரு இது இருக்குது? நாங்கள் தான் வந்து சப்ஸ்கிரிப்ஷன் கொடுத்து காசை கொடுத்து இதை பார்க்குறோம். இன்னும் சொல்ல போனால் உண்மையாக ஹாட் ஸ்டார் வந்து ஜியோ கிட்ட போயிட்ட அப்புறமா அசிங்கமாக மாறிடுச்சு. இது ஹிந்தி பிக் பாஸை விட கேவலமாக வந்து ஒரு கேவலமான வெப்சைட்டாக மாற்றுறதுக்கு ட்ரை பண்ணுறாங்க பிக் பாஸ். அதாவது ஜியோ வந்து கிட்டத்தட்ட வந்து இதை வந்து ஒரு ப்ரமோட் பண்றாங்க, பப்ளிக்கோட இத பல்ஸ புடிச்சு பார்க்கணும், அப்படிலாம் கிடையாது இவங்களுக்கு. இவங்கள பொறுத்த அவங்களுக்கு அந்த 18+ கண்டென்ட் எடுக்கிற இடத்துல நல்ல காசு வரும்ன்றத அவங்க பண்றாங்க. பாக்குறவன் பாக்காட்டி ஒரு சேனலை போயிட்டு உங்ககிட்ட கையில ரிமோட் இருக்கு, உனக்கு மாத்துறதுக்கு உண்டான உனக்கு எல்லா ரைட்ஸும் இருக்கு அப்படின்னு சொன்னா அந்த சேனலை அன்சப்ஸ்கிரைப் பண்ற ரைட்ஸும் எங்க கிட்ட இருக்கு. எங்களுக்கு தேவையில்லைன்னா பார்க்க மாட்டோம். அப்ப அவங்க இந்த டைலாக சொல்றாங்கனாலே நீ பார்த்தாலும் பார்க்கலாம் எனக்கு பெரிய இது லாஸ் கிடையாதுன்றாங்க. அப்ப யார் அந்த ஆடியன்ஸ்? இந்த மாதிரி பார்க்கணும்னு நினைக்கிறவன் தான் ஆடியன்ஸ். அடுத்த கொஸ்டின் நான் கேட்கணும்னு நினைக்கிறது, இன்னைக்கு வந்து துஷார் கிட்ட ஏதோ கேள்வி கேட்குறாங்க போல இருக்கு. அவரை வந்து ரோஸ்ட் பண்ணிட்டு இருக்கும்போது வந்து உங்களுக்கு வந்து 2 வாட்டி வந்து நாய் குலைச்சுது எஃப்ஜே மேல, ஆனா நீங்க அதை கண்டுக்கவே இல்லை. அப்படி என்ன இதுல இருந்தீங்க, திங்கிங்ல இருந்தீங்கன்னா ஆடியன்ஸ் எல்லாம் அரோரான்னு கத்துனாங்களாம். இவர் உடனே நின்னுட்டு அரோரா கிட்ட பேசிட்டு இருக்காரு. அதான், ஆமா, அதுதான். அதுக்கு இவர் உடனே அந்த ஷோக்கு பிரேக்கை விட்டுட்டு ஆடியன்ஸ் கிட்ட வந்து இந்த மாதிரிலாம் பேசாதீங்க, இட்ஸ் பர்சனல், இது டெலிகாஸ்ட் பண்ணப்படாது அப்படின்னாராம். இது எல்லாமே ட்விட்டர்ல நான் பார்த்த நியூஸஸ் தான். நான் தான் கேட்குறேன், ஏன் இதெல்லாம் வந்து எனக்கு ரொம்ப நிஜமா நடந்தே இருக்குன்ற ஒரு இது இருக்குதுன்னா இவங்க பண்றது அப்படிதான் இருக்கு. ஒரு தடவை கூட அரோராவையோ துஷாரையோ எஃப்ஜேவையோ கம்ருதீனையோ ஆதிரையோ கொஸ்டினே பண்ணது கிடையாது. அவங்க பேசுற எந்த வார்த்தைக்கும் இவங்க சைட்ல இருந்து ஒரு ஒழுங்கான எக்ஸ்பிளனேஷனோ இல்ல தட்டி வைக்கிறதோ இல்ல. விஜய் சேதுபதிக்கு பயப்பில்ல அப்படின்னு சொல்றாங்கல்ல, அரோராவை ஏன் இவ்வளவு காப்பாத்துறாங்க நான் சொல்றேன். அந்த பொண்ணு ஓப்பனா லைவ்லயே சொல்லிடுச்சு, என்ன இதுக்காக தான் கூப்பிட்டுருக்காங்க, பிரிட்டி பிரிவிலேஜஸ்ன்றீங்க, நான் அதுக்காக தான் கூப்பிட்டுருக்காங்க.
அந்த பொண்ணு எல்லாத்தையும் டபுள் மீனிங், ட்ரிபிள் மீனிங், 4 மீனிங், 5 மீனிங் எல்லாத்தையும் சேர்த்து தான் சொல்லுது. விஜய் டிவி அவங்கள கூப்பிட்டதே நீ இத மாதிரிலாம் விஜய் டிவின்றதை விட தமிழ் பிக் பாஸ் டீம் அவங்கள கூப்பிட்டதே இந்த மாதிரிலாம் ஒரு விஷயம் அவங்க பேசி இருப்பாங்க. இதெல்லாம் நான் இதெல்லாம் பேசலாமா, எனக்கு இதனால எதனா பாதிப்பு வருமா, இப்படிலாம் இருந்தா நான் வரமாட்டேன், இதெல்லாம் அவங்க சொல்லியிருப்பாங்க. தைரியமான பொண்ணு அது, எல்லாமே சொல்லியிருப்பாங்க. நீங்க என்ன வேணா பண்ணுங்க, நாங்க உங்களுக்கு பின்னாடி நிக்கிறோம், வந்து நாங்க வந்து ஏத்துறோம், நீங்க வந்து பெரிய லெவல்ல இருக்கும், உங்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துன்னா நாங்க நிக்கிறோம், உங்க சேனலே உங்களை தத்து எடுத்துக்கோம், இப்படிலாம் சொல்லியிருப்பாங்க. சொல்லாம இருந்திருக்க மாட்டாங்க. இன்னொன்னு அந்த சேனல் இப்ப இதெல்லாம் நடந்துட்டு இருக்குல்ல, ஒரு வீடியோ இப்போ வந்துச்சு நான் பார்த்தேன். கம்ருதீன் வந்து அரோரா கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க, என்ன வாட்டர்மெலன் ஸ்டார் வந்து மீசையை எடுத்துட்டாரா, இப்பதான் அவரோட பாலினமே வெளியில தெரியுது. அது ஆக்சுவலா மீன் படுறது அவர் பார்க்க பொம்பளை மாதிரி இருக்காரு, அவரோட பாலினம் வந்து ஒரு பெண், அதனால அவர் மீசை எடுத்தோன்னு ஒரு பெண்ணா வந்துட்டாருன்றத அவர் மீன் பண்றாரு. எவ்வளவு ஒரு கேவலமான மென்டாலிட்டி அந்த வீட்டுல, அந்த உலகத்துல கூட விட்டுருங்க, அந்த வீட்டுல இப்போதைக்கு இருக்கிறதுல ஒரு ரொமான்டிக்கா, ஒரு ஜைஜான்டிக்கா, ஒரு வந்து என்ன சொல்றது, ஒரு ஹீரோ மெட்டீரியலா, ஒரு அழகான ஒரு சூப்பரான ஒரு பர்சன் யாருன்னா, அதாவது உலகத்துல நினைப்பாமா மூளையே இல்லாத ஒரு பர்சன், வெறும் வல்காரிட்டி. அந்த மைண்ட்ல வந்து அவர் எவ்வளோக்கு எவ்வளோ ஒரு அப்பாவை பிடிக்காதுன்னு சொல்றாரோ அவ்வளோக்கு அவ்வளோ. நான் ஒரு சில இடத்துல எங்க அப்பா மாதிரி தான் அவரே சொல்லியிருக்காரு, ஒரு சில இடத்துல இல்ல, உங்க அப்பாவை முழு முதரா உரிச்சு வச்சிருக்காரு. நாளைக்கு உங்களை கூட தான் உங்க பையனுக்கு, உங்க அம்மா எவ்வளோக்கு எவ்வளோ உங்க அப்பா கிட்ட வந்து எடுத்து போயிருப்பாங்களோ அதே குணநலன்கள். நீங்க எங்க அப்பா எங்களை எப்படி கஷ்டப்படுத்தினாரு தெரியுமா, எங்க அப்பாவுக்கு 67 வயசு தெரியுமா, எங்க அப்பா தான் நாங்க எச்ச இலை எடுத்தோம் தெரியுமா, இதெல்லாம் பேசுறீங்க. நீங்க என்ன கரெக்டான குவாலிட்டியோட இந்த வீட்டுல நீங்க வளர்ந்துட்டீங்க. ஒரு நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, ஒரு தண்ணி அடிச்சுட்டு ஒருத்தவங்க ரொம்ப கஷ்டப்படுத்துறான் அந்த குடும்பத்தைனா, அவன் பையன் என்ன தெரியுமா பண்ணுவான், டேக் கேர் பண்ணுவான் அந்த ஃபேமிலியை. குடிக்கவே கூடாது, எந்த ஜன்மத்திலையும் அந்த குடின்றதை தொடவே கூடாதுன்னு நினைப்பான். நீங்க ஆம்பளன்னு எங்க அப்பா பண்ணாரு, எங்க அம்மாவை போட்டு அடிச்சாரு, கொலை பண்ண வந்துட்டு இது எடுத்து குத்த வந்தாரு அப்படின்னு சொல்லிட்டு சிரிச்சுக்கிட்டே சொல்றீங்க. அப்போ உங்களுக்கு அது பாதிப்பு ஆகல போல இருக்கு. அது பாதிப்பு அடைஞ்சிருந்தா நீங்க இன்னொரு பர்சனை அதே மாதிரி சொல்ல மாட்டீங்க. சுபிக்ஷாவை பார்த்தா அவர் கேக்குறாரு, நான் உழைச்சு வந்தேன், நீ எல்லாம் என்னத்துக்கு எப்படி வந்தேன்னு கேட்க. அப்ப என்ன எண்ணத்துல கேக்குறீங்க? உங்களுக்கு பொம்பளைங்க எல்லாம் வேற மாதிரி வந்துட்டாங்க. இல்ல அவங்க வந்து நிஜமா அதுதான் அவரு அப்படிதான் அப்படிதான் அதையும் மீன் பண்ண. இன்னொன்னு, நீ என்னை பார்த்து இந்த டர்ட்டி கேம்லாம் ஆடி இந்த மாதிரிலாம் என்கிட்ட பேசும்போது, நீ எங்க வளர்ந்த, நீ எப்படிப்பட்ட இடத்துல வளர்ந்த, நீ எப்படிப்பட்ட ஆளுன்றத வந்து காட்டுது. ஆமா, உன்னை ப்ரூவ் பண்ணுது. என்ன ஸ்டேட்டஸ் எப்படின்றத உங்க வளர்ப்பு உங்களோட வார்த்தைகள்ல நல்லாவே தெரியுது. வார்த்தையை வந்து அவர் கேள்வி கேட்டாரு, உங்க அம்மா இத பாத்துருந்தாங்கன்னா அவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பாங்க, இப்படி ஒரு பையனை பெத்து வளர்த்துட்டோமான்னு. இது அந்த பொண்ணோட அம்மா எவ்வளவு ஃபீல் பண்ணுவாங்க. அவ்வளோனா என் பொண்ணை நான் கேவலமா வளர்த்துட்டேன். நான் சொல்றேன், அரோரா மாதிரி ஒரு கேவலமான ஒரு பொண்ணோட நீங்க பழகிட்டு இருக்கீங்க. அவங்க அம்மா வருத்தப்படாத இந்த பொண்ணை வருத்தப்பட வேலையே கிடையாது. அதனால அது பேசுறதுக்கு ஆரம்பிச்சது, நீங்களாம் கொஞ்சம் பெரிய ஆளு அப்படிங்கிற மாதிரி நடுவில் கொஞ்சம் டவுன் ஆயிடுச்சு, அவ்வளோதான். அதுக்காக அதுக்கு பொட்டன்ஷியலே இல்லை. நீ வளர்ந்த வளர்ப்பே சரியில்லை. வளர்ந்த வளர்ப்புன்ற ஒரே வார்த்தைக்காக ஒரு பொண்ணு கடைசி வரைக்கும் அவஸ்தைப்பட்டா அந்த வார்த்தைக்காக. ஆனா விஜய் சேதுபதி சார் எங்க கேட்டாரு? இதை எதையுமே கொஸ்டின் பண்ணல. அதை தான் நான் சொல்றேன், அவர் வாயாலேயே அவரை பேச வச்சு எதுக்கு கம்ருதீனுக்கு இவ்வளோ ஒரு விஐபி ட்ரீட்மெண்ட்னு எனக்கு புரியல. அவரு பேசின வார்த்தைங்க, அவர் 3-4 பொம்பளைங்களை அசிங்கமா பேசியிருக்காரு. அவரு ரம்யா ஜோவோட கேரக்டரை கொஸ்டின் பண்ணிருக்காரு, அவரு ஆதிரிய கொஸ்டின் பண்ணிருக்காரு, அவர் மத்த நிறைய பேர் வந்து கொஸ்டின் பண்ணிருக்காரு. ஆனா ரொம்ப சாதாரணமா அவருக்கு ஒரு திட்டு விழுது. அவருக்கு ஒண்ணுமே இல்ல, மகத்துக்கு என்ன ட்ரீட்மெண்ட் வந்ததோ அதை விட 2-3 டைம்ஸ் ஜாஸ்தியா இந்த மனுஷனுக்கு கிடைச்சிருக்கணும். ஆனா எதுவுமே கிடைக்கல. வெளியில அவரை வந்து ஒரு ஹீரோ மெட்டீரியலா எல்லாரும் பொட்ரே பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. இவ்ளோ ஒரு கேடு கெட்ட பர்சனை அவரு இப்ப திவாகர்ன்றவர் எவ்வளவு கேவலமா பேசினாரு, எவ்வளவு இதா இருக்காரு. அதனால நம்மளுக்கு அவர் ஏதாவது சொன்னா கூட வந்து கொஞ்சம் இதாயிடுது. ஆனா இவர் பேசுற வார்த்தையில இவரே யோகியம் இல்ல, இன்னொருத்தர பேசுறதுக்கு வந்துடுறாரு. இருக்கு காரணம் என்னன்னா, போன வாட்டி விஜய் விஷால் இப்படிதான் கேவலமா பேசிட்டு இருந்தாரு அங்க இருக்கிற பொண்ணுங்களெல்லாம். இவ எப்படின்னு தெரியும்? இல்ல எல்லாருமே கேடு கெட்டவங்களா இருந்தாலும் உங்களுக்கு ரைட்ஸ் கிடையாது அவங்கள பத்தி பேசுறது. விஜய் விஷால ஒண்ணுமே கேட்கலையே, ஃபைனல் சொல்லி வந்தாங்கல்ல,
அப்ப யாரு எல்லாமே விஜய் டிவியும் இந்த விஜய் டிவில இருக்கிற இந்த விஜய் சேதுபதி சார் இந்த பானிஜய் இவங்க எல்லாம் தான் காரணம். போன வாட்டி விஷால நீங்க என்ன கேள்வி கேட்டீங்க? அப்படியே ஒரு சாதா ஒரு விஷயம் அந்த இவங்க வந்து நாங்கெல்லாம் சேஃபா ஃபீல் பண்ணலன்றதுக்காக பிரதீப்புக்கு கொடுத்து வெளியில அனுப்புனாங்க. அங்க நிஜமாவே சேஃபா ஃபீல் பண்ணலன்னு எஃப்ஜே அத்தனை வாட்டி சொல்லிட்டாரு. ஆனா அதுக்கான எந்த ஒரு ஆக்ஷனும் இங்க எடுக்கப்படல. இன்னொன்னு அங்க திவாகர் மாதிரி ஒரு பர்சன் ஒவ்வொரு பொம்பளை கிட்டையும் போய் மோந்து 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 அசிங்கமா பண்ணிக்கிட்டு என்ன கல்யாணம் பண்ணிக்கோ என்ன அதை பண்ணிக்கோ. கவின் இருந்தபோது இது எவ்வளோ ஒரு பேக்லாஷ் வாங்குச்சு. நான் 3 பொண்ணுங்களை லவ் பண்றேன் 4 பொண்ணுங்களை லவ் பண்றேன்னு. அந்த மாதிரி அதை விட கேவலமா இவர் இறங்கிட்டாரு. அவராவது நான் லவ் பண்றேன்னு தான் சொல்லிட்டு ஏதோ தெரிஞ்சு நின்றாரு. இவர் போய் மோந்து மோந்து கிட்டத்தட்ட இட்ஸ் ஈவ் டீசிங். கிட்டத்தட்ட இட் இஸ் ஈவ் டீசிங். அப்படிப்பட்ட ஒரு பர்சன் உள்ள வச்சிட்டு இருக்கீங்க. அந்த பொண்ணுங்களுக்கு எப்படினாங்க சேஃப்டி? சீசன் 3ல வந்து சரவணன் வந்து அவரோட சின்ன வயசுல பொண்ணுங்களை வந்து பஸ்ல இடிச்சாருன்றது சொன்னதுக்காக அவர் வெளில அனுப்புனாங்க. அவர் இங்க வந்து யார்கிட்ட என்ன பிஹேவ் பண்ணாரு அப்படி பார்த்தா? அப்ப இங்க இவரு உள்ளேயே பண்ணிட்டு இருக்காரு. கிட்டத்தட்ட அவருக்கு ஒரு ரெட் கார்டு மாதிரி தான். கண்ணை மூடிட்டு இழுத்துட்டு வெளில போயிட்டீங்க. ஏன்னு கூட அவர் வெளியில சொல்லவே இல்லை. அவர் திரும்ப வரவே இல்லை. அவரை பத்தி பேசவே இல்லை. அப்படி இருக்கும்போது இவரை நீங்க இந்த இடத்துல நீங்க அதை பண்ணிருக்கணும்ல. அது எதுவுமே பண்ணாம அவரை வச்சுக்கிட்டு இருக்கீங்க. வெளியிலயும் வாட்டர்மெலன் ஸ்டார்னு உட்கார்ந்து எல்லாரும் அவங்க எப்படி பண்ணுவாங்க? அரோரா உள்ள வச்சுக்கிட்டு அரோராவால எந்த ஆம்பளைங்களுக்கும் சேஃப்டி இல்ல. அப்போ இவரால எந்த பொம்பளைங்களுக்கும் சேஃப்டி இல்லை. எங்களுக்கு அதுதான் பணம். இப்ப இங்க கமெண்ட் செக்ஷன்ல ஒருத்தவங்க வந்து சொல்லிட்டு இருந்தாங்க, லக்ஸ் நினைக்கிறேன் அவங்களுக்கு பிபின்னு வரும், லக்ஸ்ன்னு ஏதோ ஒன்று வரும். நோ பாரு நோ பிக் பாஸ்ன்னாங்க. பிக் பாஸே இல்லைன்னா பார்வதியே கிடையாது. பார்வதியை நீங்க சர்வைவர்ல பாத்திருக்கீங்களா? செம்மையா பிளே பண்ணாங்க. ஆனா இங்க தண்டமா அவங்க பிளே பண்றாங்க. எங்க கிட்ட நீங்க வந்து ஷட் யோர் டிவி அண்ட் கோன் நீங்க சொல்றீங்கல்ல, உங்களுக்கு பிடிச்ச மாதிரி பார்வதி அங்க உள்ள இருந்து காஸ்டுக்காக பேசிட்டு இருக்காங்க, ஊருக்காக பேசிட்டு இருக்காங்க, ஃபெமினிசம் கார்டு தேவையில்லாம தூக்குறது, விக்டிம் கார்டு தேவையில்லாம தூக்குறது, இந்த மாதிரி இருக்கிற சேனல்ஸ் பேசுறதுல போய் பாருங்க. அவங்களும் அங்க உட்கார்ந்துக்கிட்டு 18+ கண்டென்ட் தான் பேசணும்னு ஆசைப்பட்டு பேசிட்டு இருக்காங்க. there are channels for that. there are websites for that. please go there. உங்களுக்கு தேவையான 18+ adult content காட்டுற சேனல்ஸ் இருக்கு. you can just go there and watch that. you don't have to come here and see all these nonsense if you feel so. you have all the rights to put it as not recommended. உங்களுக்கு பார்க்கிறதுக்கு இப்போ எங்களுக்கு அந்த ஷோ பிடிக்கல அப்படின்னா எங்களுக்கு பிடிக்கலன்னு சொல்லி எங்க பார்க்கறதுக்கு எங்களுக்கான ஆடியன்ஸ் இருக்காங்க. you're not one of our audience and you can just leave. seriously நாங்க அங்க அந்த கண்டென்ட் நாங்க பாக்குறோம், நாங்க காசு பே பண்ணிருக்கோம். அது தப்பு ரைட்னு பேசுறதுக்கான எல்லா ரைட்ஸும் எங்களுக்கு இருக்கு. பட் you are not paying us. you are not paying us. so definitely you don't have a say in it. எங்களுக்கான ஆடியன்ஸ் எங்களோட வீடியோவை மொத்தமா உட்கார்ந்து பாத்துக்காங்க. மேபி உங்களுக்கு எங்க வீடியோ மொத்தமா பார்க்கணும்னு ஆசை இருந்து பிகாஸ் நாங்க உங்ககிட்ட வந்து கமெண்ட் போட்டுக்கிட்டே இருக்கீங்க. இல்ல ஜஸ்ட் இது வந்து அவங்க மட்டும் இல்ல, இந்த மாதிரி ஒரு 2-3 பேர் இருக்காங்க. ஆனா இவங்க போன வாட்டி வரும் ஜாஸ்தி. போன வாட்டி அவ்வளோ பேச்சு. எங்களுக்கு இந்த நெகட்டிவ் கமெண்ட்ஸ் வர்றதாலயோ வராதாலயோ எங்களுக்கு டெலீட் பண்ணிட்டு போகிறதுக்கு கூட எங்களுக்கு தெரியும். பட் we are not doing so. ஏன்னா நாங்களுக்கு டெமோக்ராட்டிக்ன்ற ஒரு விஷயம் எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். எங்களுக்கு அது தேவையான வேர்ட்ஸ் யூஸ் பண்ணா அது தானாவே அது டெலீட் ஆயிடும். அது வந்து யூடியூபே வச்சிருக்காங்க அந்த மாதிரி அவங்க பண்ணிடுறதுனால. இதை மாதிரிலாம் உங்களுக்கு வைக்கிறதுக்குலாம் நாங்கள் அதை டெலீட் பண்ணிட்டு இருந்தோம்னா உங்களுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குற மாதிரி. ஏன் இதை கூட நாங்கள் சொல்கிறோன்னா நீங்கள் கெட் லாஸ்ட் அப்படின்ற ஒரு வார்த்தையை சொல்லியிருக்கீங்க. மற்றதெல்லாம் நீங்கள் சொன்னீங்க ஓகே. எங்க சேனல் வந்து எங்களை கெட் லாஸ்ட்னு சொல்றதுக்கு யூ டோன்ட் ஹேவ் எனி ரைட்ஸ். எங்களுக்கு இது உங்களுக்கு வேணா அது வந்து வேற ஒண்ணுமே இல்லைங்க. உங்களுக்கு வந்து நீங்க ஒரு பொருள் வந்து தொலைஞ்சிருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், உங்களோட போலீஸ் ஆபீசர்ஸ் யாருமே எந்த ஒரு இதையுமே கண்டுக்காம விட்டுடுறாங்க. அப்போ உங்களுக்கு அநீதி நேரிட்டுச்சு அப்படின்றத நீங்க சொல்லாமே விட்டுட்டு கெட் லாஸ்ட். ஆமா திருடி போயிடுச்சு அவ்வளவுதான், நான் எல்லாத்தையும் அக்செப்ட் பண்ணிட்டு உட்காந்துக்கிறேன்னு உட்காந்துட்டே இருங்க. நீங்க வந்து கவர்மெண்ட்டை தப்பா சொல்லக்கூடாது, அவங்கள எதையும் தப்பா சொல்லக்கூடாது, இவங்களை தப்பா சொல்லக்கூடாதுன்னா ஜஸ்ட் ஷட் அப் அண்ட் சிட் டவுன். அது உங்களால பண்ண முடியாது இல்ல. ஏதாவது ஒண்ணு தப்பா இருந்தா கேக்குறீங்க. இதே பாருக்கு ஏதாவது தப்பா நடந்தாலும் உட்காந்து பேசிட்டு இருக்கீங்க கரெக்டா? அப்போ உங்களுக்கு அந்த டைம் பாரு வந்து ரொம்ப யோக்கியமா விளையாடி அவங்கள நாங்க தப்பா சொல்லியிருந்தோம்னு வச்சுக்கோங்க, நீங்க சொல்றதுல 100% கமெண்ட் செக்ஷன்லயே வரும். நீங்க எப்படி நீங்க உங்களை தவிர வேற யாராவது போட்டிருக்காங்களா கமெண்ட் செக்ஷன்ல? நீங்களே பாருங்க, எல்லாருக்கும் தெரியும் பாரு எந்த மாதிரி கேரக்டர், அரோரா எந்த. இது வரைக்கும் நாங்க இந்த ஷோலே நாங்க சப்போர்ட் பண்ண பீப்புள், எனக்கு நந்தினி பிடிச்சிருந்ததுன்னு சொன்னோம், ஷீ இஸ் அவுட். அப்சரா பிடிச்சதுன்னு சொன்னோம், ஷீ இஸ் அவுட்.
இப்போ வந்து விக்கல்ஸ் விக்ரமும் கெமிக்கும் நாங்க சொல்லிட்டு தான் இருக்கிறோம். அவங்க போயிட்டாங்களோ அவங்களும் அவுட் தான், அதுக்கு ஒன்றும் பண்ண முடியாது, அவ்வளவுதான். உங்களுக்கு யூ ஹேவ் எனி ப்ராப்ளம்னா நீங்க உங்களுக்கு பிடிச்ச மாதிரி சேனல்ஸை போய் பாருங்க, தட்ஸ் இட். உங்களை யாரும் வந்துட்டு ஒரு கன் பாயிண்ட்ல வச்சுட்டு இந்த சேனலை பார்த்தே ஆகணும்னு யாரும் சொல்லலை, அவ்வளவுதான். இதை நாங்கள் சொல்லணும்னு நினைச்சோம். ஸோ உங்களை நாங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கிறோம். பாய்.